வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் அது துன்பம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம். ஆசை வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் அது துன்பம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம். பெற்றவள் போனாள் மற்றவள் வந்தாள், பேணி வளர்த்தாள் மறைந்து விட்டாள். பெற்றவள் போனாள் மற்றவள் வந்தாள், பேணி வளர்த்தாள் மறைந்து விட்டாள். இதில் சுற்றமென்றே ஒரு தோகை வந்தாள், இதில் சுற்றமென்றே ஒரு தோகை வந்தாள். அவள் சொந்தம் மறந்து பிரிந்து விட்டாள். ஆசை வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் அது துன்பம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம். அன்னையின் கையில் கன்னியின் மடியில் ஆடுவதெல்லாம் சில நாள், அன்னையின் கையில் கன்னியின் மடியில் ஆடுவதெல்லாம் சில நாள். இதில் கண்ணீர் சில நாள், புன்னகை சில நாள். இதில் கண்ணீர் சில நாள், புன்னகை சில நாள், காதல் நாடகம் சில நாள். ஆசை வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் அது துன்பம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம். நினைவில் நிற்கும் உறவினையெல்லாம் மறந்திட துடிக்கின்றேன், நினைவில் நிற்கும் உறவினையெல்லாம் மறந்திட துடிக்கின்றேன். மன நிம்மதி கிடைக்கும் உலகினை நோக்கி, மன நிம்மதி கிடைக்கும் உலகினை நோக்கி பறந்திட துடிக்கின்றேன். ஆசை வைத்தால் அது மோசம், அன்பு வைத்தால் இந்த துணி மூட்டை என்ன ஜோக்கா மேலே மேலே கிளம்பி கீழே கீழே போது பார்த்து மனுஷனால மூச்சு விட முடியல, இப்போ துணிங்க மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு. சைலண்ட் மேலே இது நான் ஒண்ணு சொல்றேன், என் பின்னால கைட்டா ஃபாலோ பண்ணுவேன். என் ரைட் வா, கொஞ்சம் அணைச்ச மாதிரி வர, கூட கூட வராதடா, அப்படி வர, கூட கூட வர. பேசுறேன். ஏய் ஒண்ணு பண்ணுங்க, உனக்கு மூளை ஒண்ணு இல்லை. வேடா துணி மூட்டை மேலே மேலே எழும்பி கீழே கீழே போகுது, நீ எந்த கூட சைடு வாக்கிலே வந்து வந்து அல்லாடுற. நம்ம வீட்டுல கோழியை கூட போட்டு அமுக்கல, அது மாதிரி அமைச்சாரு அப்படி நிறுத்துற, மூச்சு விடக்கூடாது. இரு நான் கூப்பிடுறேன், வா பரமசிவம் வா. துணி மூட்டைக்குள்ள தூங்குற நீ, கையா காமிடா கண்ணா. என்னடா நீ, எதுக்குயா எதுக்கு பேசுற நீ? சரட்டு பாக்கெட்டுக்குள்ள சில்லறை இருக்கு சொல்லி சேர்ற உள்ள, இங்க நாஸ்தாவுக்கே வழி இல்ல. வாய போறட, வெளியே வாடா வெளியே வாடா. ஏ பரமசிவம் அவன் அப்படி புடிச்சு நிறுத்துறா. ஏய் குறி போறா தற்குறி, அவனை தூக்கி மூலையில தூக்கி எறிடா, தூக்கி எறி போடா. இவங்களை பாக்குறதே நமக்கு வேலை சரியா இருக்குது. என்னடா பாதி போட்டு நிறுத்தி இருக்கிறே? அடே பரமசிவம், இங்கே வாடா. என்னடா நீ நம்ம கடை மேல பில்லி சுனி விட்டாங்களா? என்ன அங்க என்னடா சொன்னா துணி மூட்டை மேல போச்சு கீழே போச்சு? இங்க பார்த்தேன் பாருங்க. நம்ம ஊர்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் பண்ண மாதிரி நம்ம கடை இஸ்திரி போட்டீங்கடா. பேண்ட் தைக்கிறதுக்குள்ள அங்கங்க லொடக் லொடக் சொல்லி நிக்குது. நல்லா பாருங்க, இது புரியுதா? என்ன இது எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது.
எல்லாம் இதுக்குள்ள பாத்து பரோடா பட்டாணி கண்ணா ஆபீசருங்க பேண்ட் பாக்கெட்ல நல்லா பாடா பட்டாணி கல்ல வேர்க்கல்ல வச்சிருப்பாங்க இருந்த பொட்டலம் கட்டவா பொட்டலம் கட்டாதடா தோடு பார்த்தா தூரம் ஏறி கல்ல பார்த்தா நீத்தணும் இப்ப குறி போடு போ என்னடா இது நம்ம கடை மேல இத்தனை பெரிய ஸ்கியூ நிக்குது. யோ பாய் எங்க என் சட்டை ஆபீஸ் போகணும் நேரமாச்சு பனியனோட நிக்கிறேன் சட்டை இல்லாம எப்படி ஆபீஸ் போறது சார் ஒரே ஒரு நாள் லீவு போடு சார் என்ன விளையாதியா அரே குவம்படாதே சார் உனக்கு ஷர்ட் நாளைக்கு கண்டிப்பா வரும் சார் இன்னைக்கு இந்த ஷர்ட் போட்டுக்கிறேன் தூக்கி ஏரியா போற ஏ பர்மா சிவம் சாருக்கு ஒரே ஒரு நாள் உன் ஷர்ட் கொடுத்தாரு என்ன ஆயா நீ இந்த ஜிப்பா என்னோட ஜிப்பாயா பாரு அப்படி தோக்கலான்னு இருக்குங்க. என்னத்துக்கு சார் கோபம் போடுறேன் டைட்டா கொடுத்தாலும் கோபம் போடலாம் நியாயம் இருக்குது இது என்ன சார் இவ்வளவு லூஜி பிட்டிங்களே உனக்கு ஜிப்பா கொடுத்துருக்கேன் உன் குடும்பம் பூராக்கி ஒண்ணு போதே சார் இந்த ஜிப்பா என்னோட இது இந்த ஜிப்பா உண்டி என்ன சார் இருக்கிறாரே பனியனோடு இவருடைய சரட்டு யார்கிட்ட இருந்தா கொடுத்துருங்க சார் இது யாரு 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 இது யாரு எத்தனை மாட்டேடா சொன்னேன் உனக்கு எத்தனை மாட்டேடா சொன்னேன் உத்தேசம் மேலே கொடுக்காதே துணி கொடுக்காதே மார்க்கே பார்த்து கொடு சொல்லல சொல்லு சார் இப்ப பாருடா கடை உள்ள எல்லாரும் வந்து யார் நீதி சொல்லி என் கடையில வந்து கடுபட் பண்றாங்க சார் என்ன கேட்காதீங்க சார் யார் நீதி சொல்லி தயவுசெய்து உங்களுக்குள்ள கேட்டு சொக்கா எல்லாம் மாத்திக்கிங்க சார் நீ என்ன ஒழுங்கா கடை நடத்த போறியா இல்ல விட்ட போறியா பர்மா சிவம் போய் உன்னை நம்பினா நாங்களாம் சாக வேண்டியதான். எங்க போற எங்களை எல்லாம் விட்டுட்டு இருடா லாரி கொண்டு வர போறேன் யாரியா எதுக்கு என்னடா 3 பேர் கும்பல் மேல செத்து போனா அத்தனை பேரை தூக்கி போக பாடே போதுமாடா பீடே அதிதாண்டா ஐடியா பண்ணி அத்தனை பேரை வாரி போக லாரி கொண்டு வர போறேன் வேலை பாருடா என்னையா சொந்த கதை பேசுற கோபிக்க வேண்டாம் சார் நம்மளுக்கு கழுதை இன்னைக்கு ஸ்ட்ரைக் அதி ஆத்திமேட்டே நிக்குது அழுக்கு துணியை பார்த்துக்கிட்டு இருக்குது சார் நாளைக்கு கண்டிப்பா டெபினெட் உங்களுக்கு கொண்டாந்து தெரியும் சார் விடாதீங்க உள்ள போட்டு துணியை பாருமா 10 நாள் ஆச்சு துணி போட்டு தலைவைய குறானா சால்ஜா பண்றான் யோ கமாலு நான் அன்னைக்கே சொன்னேனையா இந்த பொழப்பு உனக்கு மோகன் 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 இதை சாப்பிடப்பா உள்ளத்திலே கள்ளமும் உதட்டிலே கனிவுமாக நீ கொடுக்கிற அமிர்தத்தை குடிக்கிறத விட விஷமானாலும் இதை குடிக்கிறது எவ்வளவோ மோகன் 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 இதை பாருடா உன்னை பெற்ற தாய் நீ கட்டறிஞ்சு போறதை காண சகிக்காம அழுது அழுது ஆவி துறந்த உன் வாய் திறந்து பேசாவிட்டால் கண்ணிலேயே கருணையை காட்டுற இந்த தெய்வத்தை பாருடா இதை பார்த்தாவது உன் புத்தி தெளியட்டும் நான் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு பாக்குறியா எது நிம்மதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நிதானம் இல்லாம நீ யாருங்கிறதையே மறந்து நடுத்தருவுல நடப்படாமா தெரிஞ்சியே அதையா நிம்மதின்னு சொல்றேன் ஆனா என் வாழ்வையை பாழாக்குன உன்னை பாக்குறத விட உங்ககிட்ட பேசுறத விட இதுலதான் எனக்கு நிம்மதி. என்ன உன் வாழ்வை நான் பாழாக்கினேனா? நீ நல்லபடியா வாழணுங்கிற ஒரே லட்சியத்துக்காகவே வாழற என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இவர் பெரிய தியாகி. இனிப்பா பேசி நீ என்னை ஏமாத்த முடியாது. இன்ப சாகரத்துல நீங்கிட்டு இருந்த என்ன ஏன் இங்க கொண்டு வந்த? நீ அந்த வெள்ளத்திலேயே கரை தெரியாம மூழ்கி அழிஞ்சு போக கூடாதுங்கிற காரணத்தினாலதான்ப்பா. என்ன இறக்கம், என்ன அன்பு, என்ன பச்சாதா தம்பி. நான் உனக்கு தம்பியும் இல்ல, நீ எனக்கு அண்ணனும் இல்ல. இந்த உலகத்துல எனக்கு யாரும் சொந்தம் இல்ல, யாருக்கிட்டும் எனக்கு பந்தமும் இல்ல. இத பத்தியா நல்லா பாரு. இதுதான் என் உயிர், என் அண்ணன், என் தாய் எல்லாம். ஏன்
என் இன்ப காதலி கூட இதுதான். தள்ளிப்போ, என் அமைதியை கெடுக்காத, என் இன்பத்துல குறுக்கிடாத. அட பாவி, என் மனக்கவலைக்கு நான் கண்டுபிடிச்ச மருந்தியா தூக்கி எறிஞ்ச. இதை உடைச்சதுனால என்ன வாழ வச்சதாக நினைக்காத. தம்பி, நீ வாழறதுக்காக நான் எதுவும் செய்வேன் தெரியும் எனக்கு. நான் விரும்பியவளை என்ன விட்டு பிரிச்சு வஞ்சனையால உன் வசப்படுத்திக்கிட்டியே. இதை போல இன்னும் என்னென்னமோ செய்வேன். மோகன், மோகன், நீ கங்காவை காதலிக்கிறது எனக்கு முன்னமையே தெரிஞ்சிருந்தா நான் அவளை முதலா பார்த்த பார்வையே வேறு விதமாகத்தான்ப்பா இருந்தேன். தெரியும் எனக்கு. இப்ப நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் ஊசலாடிட்டு இருக்கிறேனே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் காதலி உன் காதலியாக மாறினானே, அந்த ஒரே அதிர்ச்சி தான். அதுக்காக என்ன செய்ய சொல்ல? அம்மா சாகிறதுக்கு முன்ன கங்காவை எனக்கு மனம் முடிக்கிறதாக வாக்கு கொடுத்தியே, என்னாச்சு அது? அம்மா பிணத்தை அதுவும் பிணம் ஆயிடுச்சா? இல்ல அம்மாவின் ஆவியோட ஆவியாக கலந்து அதுவும் மறைஞ்சு போயிடுச்சா? தவறாக பேசாதே. அம்மாவிடம் நான் சொன்னதென்ன? கங்காவிடம் நிலைமையை எடுத்து சொல்லி பிறகு முடிவு செய்யறதாகத்தானே சொன்னேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்த நீ என்ன ஹரிச்சந்திரனா? மோகன், பதட்டப்பட்டு பேசாத. மறுபடியும் நான் கங்காவை சந்தித்தால் நிச்சயமாக உன் விருப்பத்தை பற்றி அவளிடம் சொல்லத்தான் செய்வேன். அதுக்கு அவ மறுத்தால் என்ன செய்ய போகிறாய்? நீயே அவளை கல்யாணம் செய்து கொள்வாய் இல்லையா? இல்லையா? மோகன், அவள் வாழ வேண்டும், அவள் வாழ வேண்டும். எப்படியாவது அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. கங்காவை வாழ வைக்க வேண்டியது மட்டும்தான் உன் கடமை. ஓ, செய்யும் கடமையை. நான் எங்காவது போய் சாகிறேன். தம்பி, நில். அப்படி சொல்லாதே தம்பி. நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் வாழ வேண்டும் என்று திருப்பி கேள். அவள் கழுத்திலே நீ போடுற 3 முடிச்சும் என் கடைசி மூச்சுக்கு போடுற முடிச்சா இருக்கட்டும். கொட்டுகிற மேளத்துக்கு நடுவிலே நீ அவள் கழுத்திலே கட்டுகிற தாலி கயிறு பறை முழக்கத்தோடு என் பிணத்தை மயானத்திற்கு இழுத்து போகிற பாச கயிறா இருக்கட்டும். பஞ்சனையிலே நீ அவளோடு கொஞ்சம் மகிழும் அதே நேரத்திலே என் உடல் நெருப்பிலே வெந்து போய் என் தாய் மறைந்த அதே மனித மறையட்டும். தம்பி, தம்பி, நொந்து நொந்து வெந்து போன என் உள்ளத்திலே ஈட்டியை செலுத்தாதே, ஈட்டியை செலுத்தா. நயவஞ்சகத்தை கரைச்சு குடிச்சிருக்கிற துரோகியான உனக்கு இந்த வெறும் வார்த்தையா ஈட்டியா தோணுது? என்ன சொன்னேன்? நானா நயவஞ்சகன்? நானா துரோகி? கள்ளத்தனமாக பொன்னையும் பொருளையும் நாடு கடத்தல் செய்த தேச துரோகியா? பெத்த வயிறு பத்தி எரிய கிளையடித்த குடும்ப துரோகியா? கண்ட பெண்களோடு கைகோர்த்து கலை என்ற பெயரால் காவல் இலைகள் புரிந்த சமூக துரோகியா? யார் துரோகி? ஏன் பேசாமல் இருக்கிறேன்? சொல், யார் துரோகி? மோகன், மோகன், இதோ பார். இனிமே நீ இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சு மனிதனாக வாழ முடியுமா? அப்படி உன்னால் வாழ முடியுமா? நான் சொல்லும். கங்காவை தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஏன் வெட்டி பேச்சு பேச? இல்லை இல்லை, திடமான முடிவோடு தான் சொல்றேன். அவளை உனக்கு கல்யாணம் செய்து வச்சா நீ திருந்தி நல்லவராக மாறுவியா? அவள் இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்கிறேன் வாழ்வு. அவ கிடைச்சா மாறதுக்கு என்ன தடை? அப்படியா? சத்தியம் செய்து கொடு, எனக்கு சத்தியம் செய்து கொடு. ஹலோ ராஜன், நான் இங்க சங்கர் பேசுறேன். உங்க பத்திரிகையில அர்ஜென்டா ஒரு விளம்பரம் போடணும். நான் மேட்டர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. எஸ், அன்புள்ள கங்கா, 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 அன்புள்ள கங்கா, உன்னை பல இடங்களில் தேடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னிடம் முக்கியமான சமாச்சாரம் பேச வேண்டும். தயவு செய்து நீ இருக்கும் இடத்தை தெரிவித்தால் நானே நேரில் வந்து சந்திக்க காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன்னை மறவாத சங்கர். என்ன சரி, உலகத்தில எல்லா கவலை பம்படி வச்சுக்கிறாங்க. இருக்கிறவனே அதிதான் சொல்றான், இல்லாதவனே அதிதான் சொல்றான். இல்லாதவன் வயத்தினால கவலைப்படுறான், இருக்கிறவன் மனசுனால கவலைப்படுறான். பாரு சார், உனக்கு மூஞ்சி இப்படி போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு சார், இந்த கமால் கரெக்ட் பண்ணி தரான். ஒன்னும் இல்ல கமால், நான் ஒரு பொருளை தேடிட்டு இருக்கிறேன்.
அதை உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? ஒண்ணு சொல்றேன் சார். கஸ்டமர் துணி ஒண்ணு தவிர பாக்கி எது வேணா சொல்லு சார். கரெக்ட் கண்டுபிடிச்சு தரான் இந்த கமால். அப்படி இல்லை கமால், சொல்லு சார். நான் தேடிக்கிட்டு இருக்கிறது சொல்லு. என் உயிருக்கு உயிரான ஒரு பொண்ணு. அழை குதா பொண்ணு காதல் மேல விழுந்துட்டே சார். நீ கஷ்டப்படுறே சொன்னா இந்த கமால் உயிரை கொடுத்தாச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தரான் சார். நிஜமாவா? அரே சத்தியம் சொல்றேன், சத்தியம். அந்த பொண்ணுக்கு என்ன சார் பேர் வச்சே? கங்கா. கங்கா. கங்கா பொண்ணு அந்த பொம்மை செய்யற பொண்ணு. கமால், உனக்கு அவளை தெரியுமா? எல்லாம் தெரியுமா சார்? நம்ம 2 கடை மேல வந்திருக்கு சார். வண்டி மேல வந்திருக்கு, தையல் கடை மேல வந்திருக்கு சார். அவங்க எங்க இருக்காங்க சொல்லி எனக்கு தெரியும் சார். நீ காடி மேல ஏத்தி போறேன் கட்டி காமிக்கிறேன் சார். வா சார், ஏறு சார், ஏறு. அரே மாமா ஜீவன் கடையை பூட்டு. நீ பூட்ட மாத்துக்கோ. கங்கா. 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 புறப்படுறதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பட்ட பாரு. என்னை எதுக்காக தேடி கஷ்டப்பட்டீங்க? கங்கா, என்னை இல்லாத விளக்கு எவ்வளவு தூண்டினாலும் எரியாதுங்க. நீங்க என்னை மறந்தால்தான் உங்களுக்கு நிம்மதி, எனக்கும் நிம்மதி. இல்லை கங்கா, அது இல்லை. இப்ப எனக்காக நான் இங்க வரேன். அணைய துடிக்கிற ஒரு ஜீவனுக்கு உன் மூலமா வாழ்வு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வந்திருக்கேன். என்ன? கங்கா, என் தம்பி மோகன். தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அவன் உண்மையிலேயே கெட்டவன் இல்லை. பிறக்கும் போதே யாரும் கெட்டவர்களாக பிறக்கிறது, கடைசி வரைக்கும் யாரும் கெட்டவர்களாகவே வாழ்ந்து முடிக்கிறது. கங்கா, என் தம்பிக்கு உன் மேல இருக்கிற காதல் நிறைவேறாததால அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். கங்கா, அம்மா சாகும்போது இட்ட கட்டளை. என்ன? அம்மா இறந்துட்டாங்களா? அவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு, என் தம்பி எப்படியும் திருந்தி வாழ்வாங்கிற நம்பிக்கை அத்தனையும் சேர்ந்துதான் என்னை இங்கே தள்ளி கொண்டு வந்திருக்கு. கங்கா, உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் செய்து வச்சு அவனை வாழ வைக்கணுங்கிற ஒரே கடமையோட வந்திருக்கேன். நீங்க பேசுற பேச்சா இது? கங்கா, நான் சொல்றது கேள். உன் காதலனான நானே என் தம்பியின் காதலுக்கு உன்கிட்ட ஒரு தூதலாக வந்திருக்கிறது உண்மை. ஐயோ, என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. கங்கா, கங்கா, படிச்சறிவாளியான நீங்க பாதி விட்டு விலகலாமா? நேர்மைக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டிய நீங்க பாசத்துக்காக பட்டு இழக்கலாமா? கங்கா, இங்க வரத்துக்கு முன்னால் இதே கேள்விகளை நான் என்னையே பல தடவை கேட்டேன். ஐயோ ஐயோ, நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன்? என் தாய் மறைந்த போதே நானும் மறைந்திருக்க கூடாதா? என்னால எத்தனை பேருக்கு அமைதி இல்லாமல் போயிட்டுவே. கங்கா, நீ என்னால இந்த வகையில ஒண்ணுதான். காதலை மாத்த முடியாதுங்கிறது எனக்கு தெரியாததில்லை. ஆனா நீங்க ஒரு ஆண் பெண், இந்த முடிவுக்கு சுலபமா வந்துட்டீங்க. ஆனா பெண்ணாக பிறந்த என்னால அந்த முடிவுக்கு வரவே முடியாது. ஐயோ கங்கா, எப்பாடுபட்டாவது உன்னை வாழ வைக்கணும், என் தம்பியும் வாழணுங்கிற நல்ல லட்சியத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன். கங்கா, களங்கமில்லாத நம் இருவர் உள்ளங்களிலும் வளர்ந்த அந்த புனிதமான காதலின் பெறாட்களுக்கு என் தம்பியை வாழவிடு, என் தம்பிக்கு உயிர் பிச்சை கொடு. என்னையே இப்படி சித்திரவதை செய்றீங்க? இல்லை கங்கா, உண்மையை சொன்னா உன்னை விட அதிகமான சித்திரவதைக்கு ஆளானவன் நான் தான். என்னை தொந்தரவு செய்யாதீங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என் மனசை என்னால மாற்றிக்கவே முடியாது, மாற்றிக்கவே முடியாது. கங்கா, காதலுக்கு கொடுக்கிற மதிப்பை காட்டிலும் நீ தியாகத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பேன்னு நம்பி வந்து பெண்கள் உலகத்துக்கே நீ ஒரு உதாரணமா மாறுவேன்னு எதிர்பார்த்தேன். வெறும் சுயநல உணர்ச்சிக்கு மட்டும் நீ அடிமையாகிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே. காதலனுக்கா தன் காதலையே அர்ப்பணம் செய்கிற ஒரு புதுமை பெண்ணாக நீ விளங்குவேன்னு பெரிய மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி எல்லாம் வெறும் கனவா கதையா போயிட்டு. இனிமே நான் உன்னை வற்புறுத்தவே மாட்டேன்.
நான் போறேன் அக்கா. நீ நினைச்சா கூட பார்க்க முடியாத இடத்துக்கு என் தம்பியோட போறேன். படைத்திருந்தால் வாழ விடு தேவா, மறைவதற்கென்று அமைத்திருந்தால் அழைத்து விடு தேவா, தங்க மலர் மனம் வீசச் செய்து விடு தேவா, நீ சமைத்து வரும் சோதனையை முடித்து விடு தேவா. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க, என் வாழ்க்கையை காப்பாத்துங்க சார். யாரமணி? என்ன தெரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு கலாபவனத்துல மோகன் கூட என்ன பார்த்தீங்க. அவர் என்ன வேலைக்காரின்னு சொன்னார். நான் வேலைக்காரி இல்ல சார், அவர் மனைவி. இது அவர் குழந்தை. உண்மையாவா? உண்மைதான் சார். நானும் அவரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டது இது அத்தாட்சி. शताब्दे अस्मिन् वर्तमानिके व्यवहारिके तान्त्रमाणेन प्रभवादि दशसंवत्सराणां द्रवन्ते राजा वरुणो द्रवं द्रवन्ते वो बृहस्पतिः द्रवन्तीन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे पद्मामि सुमहेतुं जीवश्चरदश्यतं गतिमलं சங்கர், இந்த
கல்யாணம் நடக்கக்கூடாது. மாமா, இப்பொழுது மாமா அல்ல, அநியாயத்தை தடுக்கக்கூடிய அதிகாரி. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கையிலே குழந்தையுடன் கதறிக்கொண்டிருக்கிறாள். என்ன சொல்லுது மாமா? உன் தம்பி மோகனுடைய குழந்தையிடாது. இருக்கா? இவள் உங்களை ஏமாற்றி இருக்கிறாள். முன்பின் யோசியாமல் நீங்களே இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது இன்ஸ்பெக்டர். யோசிக்காமல் முடிவுக்கு வந்தது நான் அல்ல சங்கர், அது நீதான். நம்ம குடும்பத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது குறித்து நான் வருத்தப்படுறேன். போகல கங்கா, அழாதே கங்கா. நல்லது எண்ணி நான் செய்த காரியம் இப்படி மோசமா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. தியாகங்கிற பெயரால் கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழுறதானே உங்க உயர்ந்த குணம். பேசு, எது வேண்டுமானாலும் பேசு, என்ன வேண்டுமானாலும் பேசு. இப்போ உன் கண் முன்னால நான் பெரிய குற்றவாளி. இப்படி பேசிட்டா என் மனசு சமாதானம் ஆயிடும்னு பாக்குறீங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலை மாறி, நிறம் மாறி, குணம் மாறி உங்களை சேர்ந்தவர்களையும் உங்களோடு சேர்த்து அவமானப்படுத்துறதுல உங்களுக்கே இவ்வளவு ஆனந்தம்? ஆமா, ஆனந்தம். உன் கண்ணீரை பாக்குறதுல எனக்கு ஆனந்தம். கங்கா, நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். வேற என்ன? இருக்க காட்டக்கூடாதவனுக்கு இரக்கம் காட்டி அவனுடைய கொடுமைகளுக்கு என்ன பலியாக்க பார்த்தீங்க. தாயாரின் கட்டளை, தம்பியோட வாழ்வு, தன்னுடைய கடமை என்றெல்லாம் கொட்டி கொட்டி பேசினீங்க. தர்மம், சத்தியம், நியாயம் என்று உங்களை காதலிச்ச எனக்கு இதை காட்டிலும் கிடைக்கக்கூடிய வெகுமான வேற என்ன இருக்க முடியும்? ஐயோ, எரிகிற நெஞ்சில எண்ணெயை ஊற்றாதே கங்கா. உனக்கு நான் செய்த குற்றத்தை நினைத்து நானே அங்கம் குலைந்து, ஆவி சிதைந்து, நெஞ்சம் வழிந்து நிற்கிறேன். இந்த அவமானம் உனக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? நீங்க பெரிய எடுத்து சீமா. உங்க பணத்தை கொண்டே உங்களால மானத்தை மீட்டுக்க முடியும். என்னை போல அநாத பெண்ணுக்கு மானம் போறதுதான். அப்படி சொல்லாதே கங்கா. உன்னை வாழ விடாமல் நான் வாழ மாட்டேன். செத்த பிணத்துக்கு மாலை சூட்டி அழகு பார்க்கறது போல் இருக்கிறது உங்க பேச்சு. நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மையா இருந்து ஆடின காலம் எல்லாம் மாறிவிட்டது. இனி உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது. கங்கா, நான் செய்த தவறுக்கு உன்னிடம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை விட்டு போகாதே கங்கா. இடிமேல் இடியாக படையெடுத்து நம்மை கொடுமை செய்த விதிக்கு இன்றோடு முடிவு பிறக்கட்டும். நீங்களா? நான் தான் ராதா, நான் தான். என்ன மன்னிச்சிடு ராதா, என்ன மன்னிச்சிடு. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாதா. கள்ளமே தெரியாத வெள்ள உள்ளம் படைச்ச உன்னை உதாசீனம் செய்தேனே. கைப்பிடித்த கணவனே கண்கண்ட தெய்வம்னு மதிச்சு கையெடுத்து கும்பிட்ட உத்தமி உன்னை உதறி தள்ளினேனே. ஐயோ ராதா, அப்படி எல்லாம் சொல்லாதே ராதா. நான் உனக்கு செய்த துரோகத்தை எல்லாம் நினைச்சு நினைச்சு குமுறி குமுறி நானே என்னை சித்திரவதை செய்துகிட்டேன். அதுக்கு பிறகுதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். என்ன மன்னிப்பியா ராதா? மோகன், என்னை அடைக்கவோ அடிக்கவோ எதை செய்யவும் உங்களுக்கு உரிமை உண்டு. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நான் குற்றம் செய்தவன், தண்டிக்கப்பட வேண்டியவன். அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அன்பின் செல்வமான உன்னை என் இன்ப சின்னத்தோடு நாதி இல்லாத நிலைமையில நடுத்தருவில் ஓட விட்டேனே. அதையெல்லாம் மறந்து என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உன் பெருந்தன்மைக்கு நான் அடிமை ராதா, அடிமை. இல்லை, நான் தான் உங்கள் அடிமை. என்னை ஆள வேண்டிய தெய்வம் நீங்கள். ராதா, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? செல்வின்னு கூப்பிடு. செல்வி, செல்வி. ராதா, அவனுக்கு தூங்கி நான் இசுக்கிறவே என் வண்டியில உக்காந்து தூங்கின வரானே, அவன் எனக்கு மறையாவது ரூபா சேர்த்து கொடுக்க சொல்லி புத்தியை கூட சார். ஏன் சார் கத்துற? என்ன அது? புள்ளையார் கோயில போய் சிலுவை போட்டுங்க சார். டாப் போயிட்டுட்டா? இல்ல சார், இச்சாக்கி டாப் போயிட்டுட்டா. ஸ்கூலை விட்டு பசங்க எல்லாம் பிளாட்ஃபார்ம் மேல வருவாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் சொன்னேன். நான் கம்முனுறான், எவனாவது கடங்காரன் பாத்துருவான். நீ என்ன எனக்கே பாக்கி வைப்பு? வீட்டுக்கு போனேன் தரக்கா ஓட்டுற வண்டியை.
பேசாம நான் கத்துக்கூடாதா? கச்சாம போடா. சரி நான் கத்துறேன், நீ கத்தினுவா. ஓரம் சொல்லு. ஹாய் கண்ணம்மா, ஹாய் கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. போதுண்டா. டேய் நான் கீழே விழுந்துட்டேன். என் மூஞ்சி பாரு அடிபட்டு என்ன ஆகுது? அடிபட்டாதான் சார் உன் மூஞ்சி நல்லா ஆகும். என்ன விளையாட நீ சார்? போதும் சார், நீ சவாரி பண்ணது போ, இறங்கி கீழே. மாமல்லம் பேசிருக்கேன். என்ன சார் பேசிருப்பேன்? மாமல்லம் வரைக்கும் மீட்டிங் பேசிருப்பேன். மாமல்லம் போய் உன் வீட்டுக்கு பேசிருக்கேன். நுங்கமாக தர மாமல்லத்துக்கு போடுண்டா. ஓ என்ன அது? கண்ணம்மானத்தை கூப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கேன். கம்னு இல்லாம என்ன பண்ண சொல்றேன்? அறிவில்லாம் ஒரு ஆள் பக்கத்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி என்ன பேச சொல்றேன்? அரே சவாரி போட்டான். ஆமா, பெரிய மனுஷன் எல்லாம் எதுக்கு தகராறு வச்சுக்கிறேன்? அரே இவன் பெரிய மனுஷன். அரே ஒரு சின்ன மனுஷன் வண்டி இசுக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசே இல்லாம உட்கார்ந்து வரானு இவன் எல்லாமா பெரிய மனுஷன். அரே விடு கண்ணம்மா. உன் லாண்டரி என்ன ஆச்சு? கண்ணம்மா, என் லாண்டரி இருந்த இடத்துல ஒரே ஒரு பவுண்டரி வந்திருக்கிறது. எந்த இல்ல, அது வேற ஒரு தண்ணி. உனக்கு ஏன் இந்த குழப்பெல்லாம்? கண்ணம்மா, எல்லாம் உனக்கே கோசரம் தான். என் அழகே பிம்பே, உன்னை வீட்டு மேல பார்க்க முடியல சொல்லி தெருவிகி உன்னை தேடி அலையறே கண்ணம்மா. ரோட் மேல சும்மா சுத்தினா சோறு கிடைக்காதுன்னு சொல்லி நான் ரிஸ்கா இருக்கிறேன் கண்ணம்மா. கமால கண்ணம்மா பாவையா கையே, இந்த உருண்டை உலகத்து மேல எனக்கு மனசு விட்டு போச்சு கண்ணம்மா. நம்மோட காதல் கைகூட சொன்னா மூட்டை பூச்சிக்கு மருந்து துண்ணும் நான் கவர்தான் போறான்னு சொல்லி ரோஸ்னே பண்ணி வச்சிருக்கிறேன் கண்ணம்மா. நான் இருக்கும்போது நீ ஏன் மூட்டை பூச்சி மறந்துட்டீங்க? நீ என்ன சாப்பிடிக்கிறே சொல்றீ? கல்யாண பொண்ணு நடே, கவலை இல்லா செல்ல நடே, அழுக்கு நட குலுக்கு நட அழகெல்லாம் பார்த்திருக்கே, இந்த வையார நடையழக வர்நாளும் பார்த்ததில்லே. பல்லாக்கு போலவே ஜில்லான நடையிலே கொல்லாம கொல்லுரே வா வா வா. பல்லாக்கு போலவே ஜில்லான நடையிலே கொல்லாம கொல்லுரே வா வா வா. பல்லாக்கு போலவே ஜில்ல கருணை காட்ட நான் என்ன கடவுளா? கங்கா, சட்டத்துக்குட்பட்ட சாதாரண சமூக தொண்டன் நான். சட்டத்தின் அடிமை சின்னம் தானா நீங்கள்? உடை மாற்றத்தால் உள்ளமும் மாற வேண்டுமா? சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கள். கங்கா, அதிகமாக பேசாத, போவலையே. ஓர் அபலை பெண்ணை நிராதரவாக உதறி தள்ளுவதுதான் உங்கள் தர்மமா? உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீர்க்குமழி போல் நிலையில்லாமல் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே தத்தளிக்கும் என் கணவருக்காக நீங்கள் தான் வழக்காட வேண்டும். என்ன, நான் வழக்காட வேண்டுமா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், என் கணவருக்கு நெருங்கிய உறவினர்கள் உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அதற்காக இதெல்லாம் நான் தலையிட முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். என் கணவர் தண்டிக்கப்பட்டால் நானும் உயிர் வாழ மாட்டேன். வளரும் இளம் பெயர்களை அழித்து விடாதீர்கள். மலர்ந்த புது மலர்களை கசக்கி விடாதீர்கள். இங்கிருந்து போய்விடு. என் மீது சுமத்தும் பொறுப்பை தர்மத்தின் மீது சுமத்தி விட்டு போ. தட்டி கணிக்காதீர்கள், தயவு செய்யுங்கள். இந்த நகைகளை பணமாக்கி வழக்கு தொடுத்து அவரை காப்பாற்றுங்கள். ஆசையோடும் அன்போடும் அவரே எனக்கு அளித்த நகை. என் குடும்பத்தின் நினைவு சின்னமாக என் அன்னை எனக்கு கொடுத்த சீதனம்.
உன் பெயர் கங்கா தானே? ஆமா. கையிலே பங்கஜம் என்று பொறிக்கப்பட்டதன் காரணம்? என் தாயின் பேர். தாயின் பெயர் எந்த ஊர்? நல்லூர். நல்லூர். நல்லூர் பங்கஜம். உன் தாயின் பெயர் பங்கஜம். அவர்கள் இப்போது எங்க இருக்கிறார்கள்? இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த உலகத்திலேயே இல்லை. உன்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லையா? இருக்கிறார், ஒரு அண்ணன். எங்கே அவன்? தெரியாது இன்ஸ்பெக்டர், தெரியாது. என் அண்ணன் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஏன் இப்படி அவதிப்பட்டு அங்கம் நொந்து உங்கள் காலடியில் தஞ்சமடைய போகிறேன்? அப்படி என்றால் சிறு வயதிலே காணாமல் போய்விட்டார். இந்த பரந்த உலகில் அவனை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? கண்டுபிடித்து விட்டாய் கங்கா. என்ன? இதோ பாரு, உன் தாயின் பெயர் பொறிக்கப்பட்டது. இதோ பாரு கங்கா, உன் தாயின். அண்ணா! சொந்தமும் பந்தமும் புரியாமல் உனக்கு தொல்லை கொடுத்து விட்டேன் கங்கா. உன் அண்ணன் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் இழந்து விட்டேன் நான். அண்ணா, இப்போதாவது உங்களை கண்டு கொண்டேனே, அதுவே போதும். அழாதீர்கள் அண்ணா. கங்கா, இன்றுதான் என் மனதில் பாசமலர் உன்னால் உதயமாக கண்டேன். ரத்த பாசம் என்னதென்றே உணராதவன் நான் இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். சோகத்தின் எல்லையிலே பாசத்தின் வழியை இப்போதான் நானும் காணுகிறேன். அண்ணா, போகட்டும். ஆக வேண்டியதை கவனியுங்கள். எவ்வளவு இக்கட்டான நிலைகள் எனக்கு! பாசம் ஒரு பக்கத்திலே, சட்டம் ஒரு பக்கத்திலே. என் கங்கா, என் தங்கை, இதற்கு நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அழாதீர்கள் அண்ணா, அழாதீர்கள். கங்கா, உனக்கு எந்த விதமான உறுதிமொழிகளும் என்னால் கூற முடியாது. என்ன சொல்லுகிறீர்கள் அண்ணா? சங்கரை வேண்டுமென்றால் ஜாமீனில் விடுதலை செய்ய முயற்சிக்கிறேன். அவன் விடுதலையாகி விடுவான் என்று என்னால் சொல்ல முடியாது கங்கா, சொல்லவும் கூடாது. அது நீதியின் தீர்ப்பு. தீர்ப்பு கூற வேண்டியது நீதிமன்றத்தினுடைய வேலை. அது வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சங்கர், நேற்று என்ன நடந்தது விவரமா சொல். கல்யாணம் தடைப்பட்டது. கங்கா துடிச்சு கதறி என்னால ஏற்பட்ட இந்த அவமானத்தை அவளால தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். கடைசி அவளை எப்படியோ ஒரு மாதிரி சமாதானம் செய்து எங்க கல்யாணத்தை முடிக்க தீர்மானம் செய்து மறுநாள் காலையில் அவளை கூட்டிக்கிட்டு நான் கார்ல புறப்பட்டேன். கார் எங்கேயாவது நடுவில் நிறுத்தினியா? இல்லை சார். கோவிலுக்கு போறதுக்கு முன்னால கார்ல ஏதாவது சாமான் எடுக்கிறதுக்காக டிக்கி திறந்து பாத்தியா? இல்லை இன்ஸ்பெக்டர் சார். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு என்ன நடந்தது? கல்யாணம் முடிஞ்சதும் நானும் கங்காவும் எங்க கார் கிட்ட வந்து அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொன்னார். எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அப்பதான் இன்ஸ்பெக்டர் என் கார் டிக்கெட் திறந்து காட்டினார். அங்கே அந்த பெண்ணோட பிரேதத்தை பார்த்ததும் நான் அப்படியே பதறி போயிட்டேன். அப்போ உனக்கு தெரியாதபடி யாராவது அந்த காரியத்தை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். ராதாவை நான் கொலை செய்ய வேண்டிய காரணமோ அவசியமோ எதுவுமே இல்லை சார். ஏன் சங்கர், உனக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த உலகத்தில் எனக்கு யாருமே எதிரிகள் இல்லை. காரணம் இல்லாம இந்த கொலை நடக்கிறதுக்கு என்ன நியாயம்? ஏன் சார், இந்த கொலையினால யாருக்கு என்ன லாபம்? நல்லா யோசனை பண்ணிப்பார். நான் உனக்கு வார்ன் பண்ண, அதை மீறி நீ கங்காவுக்கு மோகனுக்கு கல்யாணம் பண்ண, அது தடை செய்யப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? மோகனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை கூட இருந்ததுதான் சார் அதுக்கு காரணம். இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியாது. உனக்கு மட்டும் என்ன, ஊர்ல யாருக்கும் தெரியாது, என் ஒருத்தனை தவிர. என்ன ஃபேக்ட். ஆனா இந்த கல்யாணம் தடை செஞ்சதுக்கு காரணம் ராதா தானே? ஆமா சார். அப்ப ஏன் மோகன் கங்காவை அடையறதுக்காக ராதாவை கொலை செஞ்சிருக்க கூடாது? இல்ல சார், இல்லவே இல்லை. என் தம்பி அப்படி ஒரு கொலைபாதகத்தை செய்ய நினைக்கவே மாட்டான் சார். அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சந்தேகம் ஏற்படுதா இல்லையா? இருக்கு சார். இருந்தாலும் ராதாவனுடைய பணமும் கார் டிக்கில இருந்ததாகவும் மறைமுகமா போலீஸுக்கு தகவல் வந்ததனால இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏன் அவன் வேலையா இருக்க கூடாது? இதை நான் தொடர்ந்து விசாரணை செய்யறேன். அப்பதான் எனக்கு நல்லா தெரியும். சார், இங்க இருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு வேற வழியே இல்லையா? அதுக்கு எனக்கு ஏது பவர்?
ஏதோ உன்னை ஜாமீன்ல கொண்டாடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்றேன். சங்கர், உனக்கு ஒரு உண்மை சொல்றேன். கங்கா என்னுடைய தங்க. அப்படியா? அது இப்பதான் எனக்கு இன்ஸ்பெக்டர் சார். அதனாலதான் இந்த வழக்கில் நான் உனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கு. சங்கருடைய வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு வந்துட்டு சார். ஓஹோ, இந்த கொலை செய்யக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றினீங்களா? எஸ் சார். இந்த ரேகைகள் எல்லாம் எடுத்தீங்களா? எஸ் சார். இது ராதா குழந்தை, என் தங்க கிட்ட எடுத்து போய் கொடுங்க. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், பேல் மோட். குட். கங்கா, நீ எதுக்காக இங்க வந்தே? நான் அடைய நினைச்ச பொருளை அடையிறதுக்காக வந்திருக்கிறேன். மோகன், இது அடுக்காது. நான் உன் அண்ணனுடைய மனைவி, உங்க அண்ணி. அண்ணியா? உனக்கும் அவனுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? உன்னை எப்படி அடைய முடியும்? முறையில்லாம பேசாதே. உனக்காக என்னையே தியாகம் செய்த துணிந்த அந்த உத்தமருடைய வாழ்க்கையில இனிமே நீ குறுக்க வராது. குறுக்க வரல, நம்ம வாழ்வை நேராக்க வந்திருக்கிறேன். சீ, உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டது. அண்ணியா நினைக்கிற இந்த புண்ணிய பூமி உன்னை போல் வெறி பிடிச்சவனை சுமக்காது. பரவாயில்லை, புண்ணிய பூமி பிளக்கட்டும். நாம 2 பேரும் அந்த பாதாளத்துல போய் ஒன்னா வாழ்க்கை நடத்தலாம். வாயன் கூட வா. மரியாதைய போயிடு. உன் கொடுமைக்கு இது முடிவு கட்டு. வா, வா. தைரியம் இருந்தா சுடு. இந்த குழந்தை மேல பாஞ்சவர் பார்த்தா என் மேல பாயும். உன்னை போல் கொலைபாதகனுக்கு நன்றானவன் நினைச்சிட்டியா? எந்த யாரும் உனக்கு மரணம் ஏற்படாது. உன்னை கடவுள் தண்டிப்பார். ஏற்கனவே ஒரு கொலை செய்துட்டு வந்தவன் நான். எதுக்காக தெரியுமா? உன்னை அடையிறதுக்காக. யாரை கொலை செய்த? என் வழியில குறுக்கிட்டாலே ராதா, அவ உயிரை தீர்த்தது இந்த துப்பாக்கிதான். ஐயோ, நீயா அந்த கொலை செய்த? ஆமா, நான் தான். என் இன்பத்துக்கு தடையா இருந்தவளிடம் இனிக்க பேசினேன். நயவஞ்சகமாக நடித்தேன். நம்பினான், கெஞ்சினான், கொஞ்சினேன். மறைமுகமாக துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டேன். துவண்டு விழுந்தால் என் கைகளில் தூக்கினேன். என் லட்சியமான உண்மை அடைய தடையாயிருந்த அந்த சங்கர்கார டிக்கியில் அந்த பிணத்தை போட்டேன். போலீஸுக்கு உடனே போன் செய்தேன். அவர்கள் வேலையை அவர்கள் செய்தார்கள், என் வேலையை நான் செய்தேன். அவன் தூக்கலை நாளை ஊஞ்சலாட போறான். நாம 2 பேரும் இங்கே ஊஞ்சலாட போறோம். அட பாவி, இவ்வளவு கொடியவனா நீ? நான் நல்லவன் தான். ஆனா ஒரு நல்ல பொருளை அடைய பல தியாகங்கள் செய்ய வேண்டியது. முடியாது, நான் உன் கூட வர முடியாது. இனிமே நீ பிடிவாதம் பண்ண, இந்த குழந்தை கொன்னுடுவேன். ஐயோ, குழந்தைய ஒண்ணு செய்யாதே, குழந்தைய ஒண்ணு செய்யாதே. அப்ப மறுவார்த்தை பேசாம புறப்படு. முடியாது. புறப்படு. ஐயோ, அப்போ உன் பிடிவாதத்துக்கு இந்த குழந்தை பலியாகட்டும். எந்த குற்றத்துக்காக? ராதாவை கொலை செய்த குற்றத்திற்காக. என்ன? ராதாவை இவனை கொலை செய்தான்? இல்ல, உன்னை காப்பாற்றுறதுக்காக கட்டி விடுற கதை. கதைதான், ஆனால் கண் முன்னால் நடந்த கதை. இப்போ எல்லாருமே காதால கேட்கக்கூடிய கதை. கங்கா, என் தம்பி மீது அநியாயமாக பழியை சுமத்தாதே. அவன் இந்த கொலையை செய்திருக்கவே மாட்டான். யார்? கொலையை ஒரு கலையாக நினைக்கிற இந்த துரோகி அவங்க தம்பி என்று சொல்லுங்க. அவன் அயோக்கியனாக இருக்கலாம், ஆனாலும் அவன் என் தம்பி. என் உயிருள்ளவரை அவன் மீது எனக்கு பாசம் குறையாது கங்கா, குறையாது. பாசத்துக்காக நியாயத்தை அழிச்சிட முடியுமா? ஒரு கொலைகாரனை வாழ வைக்கிறதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போகணுமா? சங்கர், இந்த விஷயத்துல பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. கங்கா, இவன் குற்றவாளி என்றதுக்கு உங்ககிட்ட என்ன அத்தாட்சி இருக்கு? அதை கேளுங்க.